திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ் வரிஞான தவம் முனிவர் வாய்கீசர் வாய்மத்தியர்கள் திருநாமச் சேர்வர்களுகின்றேன் ஒரு நாவு துணை செய்ய உண்ணாமை உணரார். அண்டசராசரங்களுக்கெல்லாம் நிறுதியாக வழங்கக்கூடிய முகப்பெருமானுடைய சுத்தகருணையினாலே அருள்ஞான வேள்வியிலே இந்த இடம் நிறைவாக திருநாவுக்கரசு நாயனாரை பற்றி அருள்மிகு சொன்னாமிகு உடனாய் திருக்காரணம் செலுத்திருக்கிறது. நாம் தொடர்ந்து சிந்திக்கும் முகமாக 8ஆம் நாளான இன்று பெருமானுடைய வரலாற்றிலே மேலும் சில செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருளப்பட்டிருக்கிறது. திருமறைக்காட்டிலே வாயில் கதவும் வேதங்களாலே அடைக்கப்பட்டு நீண்ட நாட்கள் அவை திறக்கப்படாமல் இருந்த காரணத்தினாலே அடியார்கள் எல்லாம் அருகாமையிலே ஒரு வாயில் வழியாக சென்று பெருமானை தரிசித்து வருகின்ற அந்த செய்தியை நாம் நேற்றைய தினம் சொன்னோம். அப்பொழுது திருநாவுக்கரசு பெருமான் பாடல்களை அருளி செய்து திருக்கதவம் திறக்குமாறு செய்தும், ஞானசம்பந்த பெருமான் பாடல்களை அருளி செய்து திருக்கதவம் தாளிட்டுக் கொள்ளுமாறும் அந்த பதிகங்களினாலே அற்புதங்களை விளைவித்தார்கள் என்கிற அந்த செய்தியை நேற்றைய தினம் சிந்தித்தோம். உண்மையிலேயே அங்கே திருவருள் என்ன நமக்கு உணர்த்த அந்த நிகழ்ச்சியை செய்து காட்டியது என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். சேக்கிழார் சொல்ற இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிட்டு தம்முடைய செய்தியாக ஒரு பாடல் சொல்றோம். கவி கூற்றுன்னு பேர். எப்பவுமே ஒரு நிகழ்ச்சி இருந்ததுன்னா அந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு கவி தன்னுடைய கூற்றாக தான் என்ன கருதுகிறோம் என்ற அந்த செய்தியை சொல்லுவார். அதுபோல ஒரு செய்தி சொல்லுகிற இந்த கதவை தாளிட்டு சென்றது வேதங்கள். வேதங்களை அருளி செய்தவர் சிவபெருமான். அப்படி சிவபெருமான் அருளி செய்த வேதங்களினாலே திருக்கதவம் தாளிடப்பட்டு விட்டது. அடியார்கள் எல்லாம் வந்தபொழுது வேதங்கள் கதவை சாத்தி விட்டு சென்றதினாலே அவைகளே மீண்டும் வந்து திறக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே கதவுகள் திறக்கப்படாமல் இருந்தன. அப்போ நமக்கு ஒரு செய்தி என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், திருமறை நம்பர் தான் முன்பு அருள் செய்த அதனை செப்பும் ஒருமையில் நின்ற தொண்டர் தம்பிரானால் வாழ் வரும் ஒக்க வரும் அருட்செய்கை தாமே வகுத்திட வல்லவர் என்று சேக்கிழார் சொல்லுகிறார். இவ்வளவு வேகமா சொன்னா உங்களுக்கு அது என்னன்னு புரியாது. கொஞ்சம் நிறுத்தி சொன்னா ஓரளவு உங்களுக்கு புரியும். திருமறை நம்பர் தான் தாம் முன்பு அருள் செய்த அதனை செப்பும் ஒருமையில் நின்ற தொண்டர். ஒருமையில் நின்ற தொண்டர் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒருமையில் நின்ற தொண்டர்கள். ஒருமையில் நிற்றல் என்று சொல்லுவதனுடைய பொருள் என்னன்னு பின்னால பார்க்கலாம். ஒருமையில் நின்ற தொண்டர் உங்க 2 பேரும் இவர்கள் என்ன செய்தார்கள்? திருமறை நம்பர் முன்பு அருள் செய்த இந்த சிவபெருமான் இருக்கிறாரே, இவர் முன்பு அருள் செய்த ஒன்றை அதனையே இவர்களும் செப்புகிறார்கள், சொல்லுகிறார்கள். இவர்கள் அதை தருகிறார்கள். சரி, அப்படின்னா என்னன்னா சிவபெருமான் முன்பு என்ன சொன்னா? வேதம் சொன்னான், மறை சொன்னான். அப்ப இவர்கள் சொல்லுவதும் மறைதான். புரியுதுங்களா உங்களுக்கு? திருமறை நம்பர் தான் முன்பு அருள் செய்த அதனை செப்பும் ஒருமையில் நின்ற தொண்டர். சிவபெருமான் அருளி செய்த மறையை இப்பொழுது நமக்கு அருளி செய்கின்ற திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும். இது புரியுது. தம்பிரானார்பால் ஒக்க வரும் அருட்செய்கை தாமே வகுத்திட வல்லவர். இந்த இடம் முக்கியம். அவர் சொல்ற மாதிரி இவர்கள் வேதங்களை சொன்னது மட்டுமல்ல, அவர் செய்யக்கூடியதையே இவர்கள் செய்ய வல்லவர்கள். அது அடுத்தபடி
சிவபெருமான் வேதம் சொன்னான் என்று சொன்னால் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வேதத்தை சொல்ல வல்லமை உடையவர்கள். அது மட்டுமல்ல ஐயா, சிவபெருமான் எதை செய்ய வல்லவனோ அதை இவர்களும் செய்ய வல்லவர்கள். இது ரொம்ப முக்கியமான. இப்ப நாம ஒரு செய்தி என்னன்னா, இவர்கள் செய்த செயல் தெரியுது. என்ன செய்தாங்க? கதவை திறந்தாங்க, சாத்தினார்கள், அது தெரியுது. ஆனா தம்பிரானார்பால் ஒக்க வரும் அருள் செய்கை அவர் செய்வது போலவே இவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால், கதவை திறந்ததும் மூடியதும் இவர்கள் திறந்த செய்தியாக நமக்கு தெரிகிறது. அப்ப சிவபெருமானுக்கு இதுல என்ன சம்பந்தம் என்று பார்க்கிற பொழுது ஒரு அரிய செய்தி சேக்கிழார் சொல்லுகிறார். கதவை திருமறை காட்டிலே தாளிட்டு கொண்டது சிவபெருமான் தான், வேதங்கள் அல்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இந்த கதவை தாப்பா போட்டுக்கிட்டது வேதம் வேதம் சொல்லுகிறீர்கள். நான் ஒரு புத்தகம் எழுதினேன், ஆறுமுகனும் ஆறுபடை வீடும்னு, திருமுருகாற்றுப்படை ஆய்வு நூல். திருமுருகாற்றுப்படை ஆய்வு நூல் எழுதினீர்களே, உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, அந்த புத்தகத்துக்கு பாராட்டு விழா நடத்தணும், நீங்க அவசியம் வாங்கணும். சரி அப்படின்னு டேட் கொடுத்தேன். அப்ப அந்த விழா ஏற்பாடு பண்ணவர்கள் சொன்னாங்க, இந்த விழா ஏற்பாடு பண்ணவங்க சொன்னாங்க, ஐயா விழாவுக்கு வரும்போது முக்கியமான ஒரு செய்தி, நீங்க வரீங்களோ இல்லையோ, நீங்க அந்த எழுதினீங்களே பேனா, உங்க பேனா எடுத்துட்டு வந்துருங்க. எதுக்குங்க பேனா? புத்தகத்துக்கு பாராட்டு விழா. ஆமா, புத்தகத்தை எழுதுனது எது? உங்க பேனா தானே, அதனால பேனாவுக்கு பாராட்டு விழா தெரிவிக்கணும்ல, அவசியம் பேனா வந்துருங்க. இதுக்கு நான் என்ன சொல்றது? புத்தகத்தை எழுதுனது பேனாவா இல்லையா? அதானே எழுதிச்சு, எழுதினது பேனாதான். அப்ப பேனாவுக்கு தானே பாராட்டு விழா. ஐயா, முக்கியமா பார்க்கிற பொழுது புத்தகத்தை எழுதினது பேனாவா இருக்கலாம், ஆனா பேனாங்கிறது ஒரு கருவி, அசித்து. அதுக்கு ஒரு சித்து பொருள் வேணும் அதை செய்யறதுக்கு. அது சித்து பொருளா இருந்து இயக்கியது யாரு? கருத்தா யாரு? அவருக்கு தானே பரிசு கொடுக்கணும். பேனா என்பது எழுதினாலும் கூட அது ஒரு கருவி, கருவியை கொண்டு இயக்கியது யார்? அது போல கதவை தாளிட்டு கொண்டது வேதம் என்று சொன்னால் அது ஒரு கருவி, அதை கொண்டு செய்தது யார் என்று பார்க்கிற பொழுது சிவபெருமான் தான் அதை செய்திருக்கிறார். இப்ப புரியுதுங்களா? சரி, ஏன் செஞ்சார்? கதவை தாழ் போட்டுக்கிட்டார்ல, ஏன் செஞ்சார்? வேதங்களை கொண்டு கதவை தாளிட்டு கொண்டவர் திரும்பவும் எப்பவும் திறந்துட வேண்டியதுதானே, ஏன் இத்தனை நாள் காத்திருந்த அப்படின்னு சொன்னா, சிவபெருமான் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை அறிவிக்க எண்ணுகிறார். என்னன்னா, 7ஆம் நூற்றாண்டிலே திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் வந்து தமிழ் பதிகங்களை பாடி அருளுகின்றார்கள். தமிழ் பதிகங்களை பாடி அருளுகின்ற பொழுது இவைகள் சர்வ வல்லமை உடையவை, இவை வேதங்களுக்கு ஒப்பானவை என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார். அதனால என்ன பண்ணார்? வேதங்களை கொண்டு கதவை தாளிட்டு விட்டு இவர்கள் வந்து தமிழிலே பாடி, தமிழ் வேதத்தை பாடி இந்த கதவை திறந்து மூடுவதை செய்து காட்டி, அந்த மறைதான் இந்த மறை என்று உலகிற்கு அறிவிப்பதற்காக சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து காட்டினார். அதைத்தான் சொல்லுகிறார். திருமறை நம்பர்தாம் முன்பு அருள் செய்த, சிவபெருமானால் அருள் செய்யப்பெற்ற வேதங்கள் இருக்கின்றனவே, அந்த வேதங்களுக்கு இணையாக தமிழிலே வேதம் செய்வதற்காக திருநாவுக்கரசரையும் திருஞான சம்பந்தரையும் இந்த உலகத்திலே வருவிக்க விட்டார் சிவபெருமான். அப்ப இந்த செயலை இவர்கள், அவரே கதவை மூடினார், இவர்கள் கதவை திறந்தார்கள். அப்ப அவர் செய்யக்கூடியதை இவர்களும் செய்ய வல்லமை உடையவர்கள் என்று அங்கே காட்டினார்கள் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அந்த 10 பாட்டு ஒரு பாட்டு என்னன்ற சமாச்சாரம் இவருக்கே நெஞ்ச நெருடுது. யாரு? திருநாவுக்கரசர். ஏன் 10 பாட்டுக்கு? நிறைய பேர் நிறைய காரணம் சொல்லுகிறாரு. ஆனா சேக்கிழார் என்ன சொல்லுகிறார்? பெரிய புராணத்துல என்ன வருகிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். பெரிய புராணத்தை சொல்றாரு, அருதில் திறக்க தாம்பாட அடைக்க பாடிய அவர் எழுப்பி கருதி நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன். நானும் ஒருத்தர் வீட்டுக்கு போறோம். ஒருத்தரை பார்க்கறதுக்காக போயிருக்கிறோம். அவர் உள்ள இருக்கிறார். என் கூட வந்து ஒரு 2 பேர் உள்ளே போய் கதவை திறக்கிறோம். அதாவது வந்து இருங்க ஐயா வருவாங்க உள்ளே இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் வாசலில் ஒரு சேர் இருக்குது, ஒரு சேர் தான் இருக்குது.
என் கூட வந்தவர் என்னை பார்த்து சொல்றார், ஐயா இதுல உட்காருங்க. இப்ப நான் உடனே என்ன சொல்லணும்? அதானே உனக்கு நான் ஒண்ணுமே சொல்ல, நீங்களா தான் சொன்னீங்க. நீங்க உட்காருங்கன்னு சொன்னோம், நீங்க என்ன சொல்றீங்க? நீ உட்காருங்கன்னு சொல்லுங்க. இதாண்டா சான்ஸ் கிடைச்சது, இருக்கிறது ஒரே சேரு சொல்லிவிட்டாரு, டபக்குன்னு உட்காந்துனா இல்ல, நீ உட்காந்து இல்லையா சொல்லு. அப்ப திருநாவுக்கரசு சுவாமிகளை பார்த்து திருஞான சம்பந்தர் கதவு திறக்க பாடுகள்னு சொன்ன உடனேயே திருநாவுக்கரசு சுவாமி பதிலுக்கு, சாமி நீங்க பாடுங்களேன்னு சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லாமல் தாமே பாட ஆரம்பித்து விட்டோமே, அப்ப நாம பாடுனா கதவு திறக்கும் என்று நம்மையும் அறியாமல் நாம் நம்பி இருந்திருக்கிறோமோ என்று அச்சப்பட்டார் நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமி. எங்கேயோ ஒரு மூலையில பாடுனவன பாடி இருக்கிறேன், டக்குன்னு கதவு திறக்க பாடுகிறவன உடனே பாட ஆரம்பிச்சிட்டேன். அப்ப நான் பாடுனா கதவு திறக்கும்னு எனக்கு நம்பிக்கை. கதவு திறக்க பாடுங்க ஐயான்னு சொன்ன உடனே ஐயா நீங்க பாடுங்க, இன்னும் கவனமா பாருங்க. இப்ப அந்த கதவை திறந்து நம்ம நேரா போய் தரிசனம் பண்ணணும்னு திருஞான சம்பந்தர் உடனே பாட ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா? கதவு திறக்க அவர் என்ன சொன்னார்? திருநாவுக்கரசு சுவாமிகளை பார்த்து நீங்க பாடுங்கன்னு தான் சொன்னார், தானே பாட ஆரம்பிக்கிறார். அப்ப நாவுக்கரசருடைய உள்ளத்துல அகந்து இருந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஆழம் இருந்தது அர்த்தம் இல்ல. எங்கேயோ தன்னையும் அறியாமல் சிவபெருமான் எங்க எந்த செயலை செய்தாலும் பெருமானுடைய உள்ளக்கிடக்கை என்ன என்று அறிந்துதான் செய்கின்ற வழக்கமுடைய நான் அன்றைய தினம் எப்படி நான் பாடின உடனேயே பாடி இருந்திருக்கிறேன்னு தெரியலையே என்று தன்னையும் அறியாமல் மனம் வந்தார். அதனாலதான் சொல்லுகிறார், அருதில் திறக்க தாம் பாட அடைக்க பாடிய அவர் எளிமை கருதி நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன். சிவபெருமானுடைய அந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ளாம நாம உடனே பாட ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப அது கொஞ்சோண்டு இருந்தது, அது எடுத்துடணும்ல இல்லையா? கொஞ்சம் இருந்ததுன்னா எடுத்து, ஞானிகளுக்கு கொஞ்சோண்டு இருந்ததுல. இப்ப நமக்கெல்லாம் அப்படி ஆகாது, அவருக்கு உடனே ஆகும். சுந்தரமூர்த்தி சாமி சத்தியம் பண்றாரு, திருவொற்றியூர் எல்லையை தாண்டாரு, என்னாச்சு? 2 கண்ணு போயிடுச்சு. இப்ப நமக்கு தினம் எத்தனையோ சத்தியத்தை கண்ணு போலிய போகாது, அது போகாது. நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான். வீட்டில் பெண்கள் புடித்துணின்னு ஒன்று வச்சிருப்பாங்க சமயக்கட்டில். புடித்துணி காலையில் டீ காப்பி கலந்தாங்கன்னா சிந்திருச்சுன்னா அதில் தான் தொடப்பாங்க. சட்னி அரைச்சாங்கன்னா சட்னி சிந்திருச்சுன்னா அதில் தான் தொடப்பாங்க. மத்தியானம் சாம்பார் வைப்பாங்க, சாம்பார் சிந்திரும், அதிலேயே தொடப்பாங்க. சாயந்தரம் டீயே, ராத்திரி வத்த குழம்பு எல்லாம் அதிலேயே தொடப்பாங்க. இப்படி தினம் தொடச்சிட்டு இருப்பாங்களே, அதை துவைப்பாங்களான்னு கேட்டா இல்லை. அது அமாவாசை கிருத்திகை அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளில் சோப்பு தண்ணியில் அதை அப்படியே போட்டு ஊற வச்சு அன்னைக்கு தான் தோணும். இப்போ அந்த வீட்டு அம்மா ரிசப்ஷன் போகிறாங்க, சாயந்தரம் ஒரு ரிசப்ஷன், 20,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை கட்டியிருக்காங்க. டீ கொண்டாந்து வேலைக்காரி பண்ணாங்க, குழந்தை கொடுத்தேன். டீ கொடுக்கும்போது 2 சொட்டு புடவையில சிந்திருச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த அம்மா? அமாவாசை கிருத்திகை வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? உடனே பாத்ரூம் போய் அதை சர்ஃபு பவுடரை போட்டு உடனே கசக்கி கிளீன் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்பர் சுவாமி, நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போன்றவர்கள் எல்லாம் 20,000 ரூபாய் பட்டுப்புடவை மாதிரி பட்டுச்சுன்னா உடனே கிளீன் பண்ணிடுவார் சுவாமி. நாமெல்லாம் புடித்துணி மாதிரி நமக்கு ஒரு நாள் வச்சிருப்பாரு. அமாவாசை கிருத்திகை அன்னைக்கு நம்மள சோப்பு தண்ணியில போட்டு ஊற வச்சு கும்முன்னு கும்மி புளின்னு புளிஞ்சி அப்படி எடுத்து வளர்த்திடுவார். திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு ஒரு சின்ன எண்ணம், அந்த 10 பாட்டில் சரி பண்ணிட்டார், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அங்கேயே அவ்வளவுதான். இப்படி வான்னு கூப்பிட்டாராம். அப்படி விழித்து பார்த்தவர், கடவுளே பார்த்த பெரியவர் இங்கே வெளியில நிற்கிறாரே என்று அவரிடம் சென்று, ஐயா யார் நீங்கள் என்று கேட்கலாம்னு நினைக்கிறார். அவர் போயிட்டு இருக்காரு, இவரு பின்னாடியே போறார். காதுல ஏதோ விடுற மாதிரி இருக்கு, வாய்மூருக்கு வா அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ. இவரு பின்னாலேயே போறாரு. எத்தனை தூரம் போனாருன்னு தெரியல. கிட்டக்க இருக்கிற மாதிரி இருக்காரு, தூரக்க போறாரு, கிட்டக்க இருக்கிற மாதிரி இருக்காரு, தூரம். இப்படியே போனார். திருவாய்மூர் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலம் சேர்ந்தது, கோயில் சேர்ந்தது. கோயில் ராத்திரி நேரத்தில் திறந்து வச்சிருப்பாங்களா, மூடி இருக்குது. அவ்வளவுதான். வாசல் வரைக்கும் போனாரு, ஆளை காணோம், உள்ள போயிட்டார்.
சுவாமி கதறார், எங்கே என்னை இருந்திடம் தேடி வந்து எங்கே என்னை இருந்திடம் தேடி வந்து அங்கே அடையாளம் அருளினார். கொங்கே தெரியும் வாய்மூரில் அங்கே வா என்றே போனார். அது என் கொலோ, வாய்மூருக்கு வான்னு சொல்லிட்டு போனாரே, அது என்னன்னு தெரியலையே என்றார். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது பின்னால இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. சாமி என்ன ஆச்சு? திரும்பி பார்த்தா திருஞான சம்பந்தர் நிற்கிறார். ராத்திரி போகும்போது பின்னாலேயே ஒருத்தர் வந்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, கதையில கண்டினியூட்டி இருக்கணும். நேற்று சொன்னதில் இன்னைக்கு லிங்க் போட்டு கனெக்ட் பண்ணாதான் சரியா இருக்கும். பின்னால் ஒருத்தர் வந்தார் சொன்ன திருஞான சம்பந்தர். சாமி முகம் வாடி இருந்தது. மடத்துக்கு போகும்போதுன்னு பார்த்த உடனே திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு, ஒரு ஆளை போட்டு இங்கேயே நில்லு, என்ன சுவாமியுடைய எங்கேயாவது வெளியில் போனால் உடனே இன்ஃபர்மேஷன் அனுப்பணும். அவன் என்ன பண்ணா, திருநாகர சுவாமி இப்படி வெளியில் வந்தார். அவங்க கண்ணுக்கு இந்த பெரியவர் தெரியல, இவர் மட்டும் போகிறதான் தெரியுது. அது ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். சுவாமி எல்லாருக்கும் தெரியுவாரா? திருநாகர சாமி எந்திரிச்சோடனே உடனே ஓடி போய் சாமி எங்கேயோ எழுந்து போறாரு, விருவிருன்னு ஞான சம்பந்தர் பின்னாலே அவன் போக ஆரம்பிச்சிட்டு இப்படி திரும்பி பார்த்தார். இவர் நிக்கிறத பார்த்தாரு. உடனே நீ இப்படி உள்ள போயிட்டியே, என்னை ஏமாத்திட்டியே, இப்படி இப்படி கூப்பிட்டு வந்துட்டு இப்படி விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு கதறிட்டு இருந்தவர் இவரை பார்த்தாரு பாருங்க. இவரை பார்த்த உடனே பாட்ட சொல்றார், திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உன்னின்றார். மறைக்க வல்லரோ தம்மை வாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே. திறக்க பாடிய எண்ணினும் தேவாரத்துல பதிவு பண்றாருங்க. அப்ப இவர் திறக்க பாடினாரு, அடைக்க பாடினாருன்னு தேவாரத்துல பதிவு பண்றார். தேவாரம் எப்ப? இந்த தேவாரம் 1400 வருடங்களுக்கு முன்பாக பாடப்பட்ட பாடல். அதுக்கப்புறம் இந்த தமிழகத்தை மட்டும் இல்லை, இங்கே எத்தனையோ பேர் வந்தாங்க, ஆண்டாங்க, என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க. அவங்களால அழிக்க முடியாததுன்னு ஒன்று இருக்குன்னா அது இந்த திருமுறைகள் பாடல்கள். இன்னும் 1400 வருஷம் 1500 வருஷம் ஆச்சு, எத்தனையோ பேர் ஆண்டுட்டாங்க. அங்க அந்த காலத்திலேயே எல்லாத்தையும் தேவாரத்தில் பதிவு பண்ணி வச்சுட்டு போயிட்டார். திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் நின்றார். நான் திறக்க பாடினேன், அவரு அடைக்க பாடினார். நான் பாடின பாட்டை விட அவர் பாட்டின பாட்டு செந்தமிழ் உரைப்புன்னு. உரைப்பு பாட்டான் யாருது? திருஞான சம்பந்தர். சொல்றவர் யாரு? நாவுக்கரசர். பாருங்க, யாராவது எழுதுவானா அந்த மாதிரி? அடுத்தவன் பேசுறது நல்லா இருக்குன்னு இன்னொருத்தவன் சொல்லுவானா? அடுத்தவர் எழுதுறது நல்லா இருக்குன்னு ஏதாவது ஒரு எழுத்தாளர் சொல்லிடுவாரா? அடுத்த புலவர் உயர்ந்தவர் இந்த புலவர் சொல்லிடுவாரா? புலமை காய்ச்சல்னே ஒண்ணு உண்டு. இவர் சொல்றார், தேவாரத்தில் பதிவு பண்றார், என்னை விட அற்புதமா தமிழ் பாட்டு எழுதின திருஞான சம்பந்தருங்கிறார். அது என்ன சொல்றாரு? செந்தமிழ் உரைப்பு பாடினார். இந்த திருஞான சம்பந்தர் பாடினா உரைக்குமா? ஏன்? நான் 10 பாட்டு பாடினா உனக்கு உரைக்கவே இல்லை, கதவை திறக்காம இருந்த. ஒரு பாட்டு பண்ணாரு, சுருன்னு உரைச்சி கதை சாத்திட்டிய இல்லையா? உரைப்பு. ஒரு பாட்டுனாலும் பாட்டு அப்படி பாடினாரு, டக்குன்னு கதை. நான் என் பாட்டு 10 பாட்டு பாட வேண்டியிருக்கேன் சொல்ற. திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உன்னின்ற. இவர் பின்னாலேயே வந்தாருன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இல்ல சேக்கிழாருக்கு எப்படி தெரியும்? அப்ப 7ஆம் நூற்றாண்டு நடந்தது உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. தேவாரத்துல ரொம்ப கவனமா பார்க்கணும். ஒரு எழுத்து கூட அது சொல்லுகிறார். திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உன்னின்றார். நின்றார், உன்னின்றார், அந்நின்றார், அங்கே நின்றார், இன்னின்றார், இங்கே நின்றார். உன்னின்றார்னா பக்கத்துல ஆனால் காண முடியாதபடி பின்னால் நிற்கிறார்னு அர்த்தம். அதான் உன்னின்ற. இன்னின்றல பக்கத்திலே நிற்கிறாரு.
அந்நின்றன்னா அங்க, உன்னின்றன்னா பக்கத்திலே பின்னால. அப்ப இந்த உன்னின்றல் பக்கத்துல இருக்காரு, மறைஞ்சிருக்கிறாருன்னு இவர் சொல்றதுல இருந்து என்ன தெரியுது? அப்பதான் இவரை பாக்குறாருன்னு அர்த்தம். அப்ப இவர் வந்ததே இவருக்கு தெரியலன்னு அர்த்தம். திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உன் நின்றார். அப்படித்தானே இருக்கு. என்ன இளங்கோ பாட்டு சரியா இருக்கா? எங்க இருக்குன்னு தேடுறீங்களா? திருவாய்மூர் பதிகத்தில் இருக்குது. வாய்மூர் பதிகம், திருவாய்மூர் பதிகம். பெரிய புராணத்தில் எப்படிங்க இருக்கும்? பெரிய புராணத்தில் கதை தான் இருக்கும். அது வந்து வாய்மூர் பதிகம், திருவாய்மூர் பதிகம். திருநாவுக்கரசர் சுவாமிகள் வாய்மூர்ல எங்கே என்னை இருந்திடம் தேடின்னு சொன்ன பாருங்க, அந்த பதிகத்தில் வருது. அதே பெரிய புராணத்தையும் திருநாவுக்கரசு நாயனார் பதிகத்தையும் அப்படியே ரெண்டையும் அப்படியே மர்ச்சி பண்ணி தான் சொல்லணும் இல்லையா? அவர் வரலாறு மட்டும்தான் அவர் சொல்லுவார். அங்க என்ன பாடினாருங்கிறது பாடல அது அங்கதானே இருக்கும். திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உன்னின்றார். உன்னின்றார் பின்னாடி நின்றார். ரொம்ப பேரு பிரிண்டர்ஸ் டெவில்னு அதை இன்னின்றார்னு வரை கரெக்ட் பண்ணி வச்சிருப்போம். கரெக்ட் தேவாரத்தை ஒருத்தரும் கரெக்ட் பண்ணவே வேணாம், அது பாடி இருந்திருக்கு இல்லையா? இது திருவாசகத்துல வேற நிறைய பேர் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது தப்பா இருக்கு. நமச்சிவாய வாழ்க அப்படின்ற வாழ்கல வாவண்ணாவுக்கு பக்கத்துல ஒரு ஆணா போட்டிருப்பாங்க. அதை உடனே தப்புன்னு நினைச்சு அடிச்சிருவாங்க. அது உண்டு. வாழ்க அப்படின்னா தான் அந்த வாவண்ணா அந்த நீட்டல் அளவில் போகும். வாழ்கன்னு இருக்கும். இல்லாட்டி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க. அந்த வாழ்க அந்த இடத்துல வாவனா இழுக்கணும்னு ஒரு ஆணா போட்டிருப்பாங்க. அது அளபடன்னு பேரு இலக்கணத்துல. அதை தப்புன்னு நினைச்சு அந்த ஆணாவை அடிச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? சரி, இதுலயும் ஊ அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த ஊ ஒரு எழுத்து இருக்கு பாருங்க, ஒரு பெரிய வரலாறையே எழுதுறதுக்கு உதவுச்சு. அந்த ஊங்கிற ஒரு எழுத்து வரலாறையே எழுதுறதுக்கு உதவுச்சு. அப்ப இது அவர் சொல்லுகிறார். திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உன் நின்றார். இப்ப அங்க பார்த்து பாடுறார், வந்துட்டார். மறைக்க வல்லரோ தம்மை, மறைக்க வல்லரோ தம்மை. இனிமேல் மறைக்க முடியுமா? என்கிட்ட வேணா மறைக்கலாம். இப்ப திருஞான சம்பந்தன் வந்துட்டார். மறைக்க வல்லரோ தம்மை வாய்மூர் பிறைக்குள் செஞ்சடைக்க இவர் பித்தரே, இவர் பித்தரே. ஐயா என்ன வேணா போக்கு காட்டி அலக்கடிச்சு கூட்டு வந்து உள்ள போய்க்கலாம். ஆனா இப்ப ஒரு புள்ள வந்திருக்கிறாரு, இப்ப புள்ள வந்துட்டாரு, இந்த பிள்ளைக்காக வந்துதானே ஆகணும். ஏன்? பெத்தமனம் பித்து, உள்ளமனம் கல்லு. இவர் வந்துட்டாரு, இப்ப பெத்தமனம் பித்து, அது வெளியில வந்துதானே ஆகணும். பித்தரே. இந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, அம்மா கிட்ட, அம்மா ஓடி பிடிச்சா நீ போய் ஒழிஞ்சிக்கம்மா, நான் உன்னை பிடிக்கிறேன். உடனே இந்த தாய் சொல்லுவா, சரிடா கண்ணா நான் ஒழிஞ்சிக்கிறேன்டா போடுறாங்க. இந்த அம்மா போய் அந்த ரூமில் போய் அந்த கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்குவாங்க. இது கண்ணை முடிச்சிருக்கு. அம்மா வத்துமா வத்துமா வா அப்படின்வாங்க அந்த அம்மா. உடனே இது கண்ணை திறந்துக்கிட்டு தேடும், அம்மா அம்மா அம்மான்னு போகும். அந்த அறைக்குள்ளதான் இருக்கிறான்னு நினைச்சிட்டு உள்ள போகும். அம்மா முதல் குரல் பலமா இருக்கும், அம்மா. ரெண்டாவது குரல் கொஞ்சம் இறங்கும், மூணாவது குரல் இன்னும் அம்மா வரல, அம்மா. தேடத்தானே வந்திருக்கிற, தேட வேண்டியதானே. இந்த அம்மா நீ ஒழிஞ்சிட்டு இருக்கா பாருங்க தாய்க்கு, அதுக்கு மேல அவளால பொறுத்துக்க முடியாது. அவள் அம்மா இங்க இருக்கிறேனே அப்படின்னு அவ வெளியில வந்துருவா. இப்ப அப்பர் சாமி சொல்றாரு, நீ வேணா எனக்கு போக்கு காட்டி உள்ள இருக்கலாம். இப்போ உன் குழந்தை வந்துருச்சு, இந்த குழந்தை வந்து சாமி அப்படின்னு கூப்பிட்டோன்னே மவனே நீ வெளியில வந்துதான் ஆகணுமே தவிர உள்ள ஒழிஞ்சிக்க முடியாது. அவருக்காக வெளியில வைக்காங்க.
பிறைக்குள் செஞ்சடைக்கார் இவர் பித்தரே பித்தரே. சொல்லி முடிச்ச உடனேயே அற்புதமா வெளியில வந்தார். ரிஷவாரூடரா வெளியில வந்து காட்சி கொடுக்கிறார். நேரே காட்சி கொடுத்தருள. இந்த வான வீதியில அற்புதமா இந்த காட்சி தெரிகிறது. ரிஷவாரூடர் நேரே காட்சி கொடுத்தருள. யாருக்கு? புகழி மன்னவர்க்கு நேரே காட்சி கொடுத்தருள. ஆடல் கண்டு பணிந்தேத்தி. ஆஹா ஆகான்னு ஞான சம்பந்தர். நல்ல கவனமா கேட்கணும். திருநாகர சுவாமிகளுக்கு தெரியல. சுவாமி கேட்கிறார். ஆஹா ஆகான்னாரு. சுவாமி எங்கன்னார். இதோ பாருங்க இங்கேன்னு காட்டினார். யாரு? திருஞான சம்பந்தர். உடனே தெரிஞ்சது திருநாவுக்கரசருக்கு. சேக்கிழார் சொல்றார், புகழி மன்னவர்க்கு நேரே காட்சி கொடுத்தருளலும் ஆடும் கூத்தினை கண்டு ஏத்தி. அடுத்ததா சொன்னார், அரசும் காண காட்டுதலும். திருநாவுக்கர சுவாமிகளும் காணும்படியாக இவர் காட்டினார் பாருங்க. இதோ பாருங்கன்னு காட்டினார் பாருங்க. உடனே தெரிஞ்சிருச்சு. இத மனசுல வச்சுக்கிட்டார் சுவாமி. ஞானசம்பந்தரை எப்படி கருதுகிறார் திருநாவுக்கர சுவாமிகள் அப்படின்னா, ஞானசம்பந்தரை திருநாவுக்கரசர் மட்டுமல்ல, அவர் காலத்தவர் மட்டுமல்ல, இனி எதிர்காலத்தில் வருகிறவர் கூட ஞானசம்பந்த பெருமானை எந்த நிலையிலே கருத வேண்டும் என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று திருநாவுக்கரசர் பின்னால் ஒரு செயல் செய்வார். அப்ப ஞானசம்பந்தரை எப்படி கருதினார்? காண முடியாத கடவுளை தனக்கு காட்டுகின்றவர் குரு. எனவே ஞானசம்பந்தரை குருவாக பாவித்தார் திருநாவுக்கர சுவாமிகள். அதனால தான் நல்ல கவனமா கேட்கணும். திருநாவுக்கரசு சுவாமிகள் தான் முதல்ல கூற்றாயினவாறு பாடினார். அதுக்கப்புறம் தான் தோடுடைய செவியன் பாடினார் திருஞான சம்பந்தர். ஆனாலும் கூட திருமுறைகளை ஒழுங்குபடுத்துகிற பொழுது திருஞான சம்பந்தருடைய பாடல்கள் தான் திருமுறை 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி நாவுக்கரசருடையது 4, 5, 6 என்று ஒழுங்குபடுத்தினார், முறைப்படுத்தினார்கள். பாட அடியார் பரவக் கண்டேன், பத்தரு கணம் கண்டேன், மொய்த்த பூதம் ஆடல் முழவு அதிர கண்டேன், அங்கையில் கனல் கண்டேன், கங்கையாளை கோடல் அரவமார் சடையில் கண்டேன், கொக்கின் இதழ் கண்டேன், கொன்றை கண்டேன், வாடல் தலை கையில் கண்டேன், வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறே. உடனே பதியம் பாடுறார் நம்முடைய அப்ப சுவாமி. இவர் காட்டினாரு. இவர் பார்த்த உடனேயே வாய்மூர் பதிகம் ரொம்ப அற்புதமாக செய்கிறார். நான் எப்படி பார்த்தேன்னு தெரியுமா? நான் கண்டவாறே வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறே. நான் எப்படி பார்த்தேன்னா, பாட அடியார் பரவக் கண்டேன். இவர் கண்ட காட்சியை சொல்லுகிறார். அவர் ரிஷபாரூடர் இருக்கிற பொழுது சுற்றிலுமாக அடியார் திருக்கூட்டம் இருக்கிறார்களாம் கண்ட காட்சியில. பாட அடியார் பரவக் கண்டேன், பத்தர் கணம் கண்டேன். பக்தர்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறார்களா. மொய்த்த பூதம், இந்த பூத கடங்கள் எல்லாம் சுற்றி வர நிற்கின்றனவா. ஆடல் முழவு அதிர கண்டேன், அங்கையில் கணல் கண்டேன். சுவாமி இவர் கண்ட உடனேயே ஒரு கூத்தை காண்பித்தாராம். அற்புதமான திருக்கூத்தை காண்கின்றார். அம்மைக்கான திருக்கூத்து இயற்றினாராம் சுவாமி.
ஆடல் உழவு அதிரக் கண்டேன், அங்கையில் கனல் கண்டேன். ஆடுகிறார், அடியார்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள், பக்தர்கள் பரவசப்படுகிறார்கள், பூதகணங்கள் எல்லாம் உழவை அதிரச் செய்கின்றன. பெருமான் ஆடுகின்ற திருக்காட்சியை காணுகிறாராம். கங்கை யாழை கோடல் அரவமார் சடையில் கண்டேன், கொக்கின் இதழ் கண்டேன். ஒவ்வொரு விவரமா சொல்லுகிறார். இதெல்லாம் பார்த்தேங்கிறார். போய் சொல்லுவாரா? கொக்கின் இதழ் கண்டேன், கொன்றை கண்டேன், வாடல் வாடல் தலை கையில் கண்டேன். ரொம்ப கபாலம். வாய்மூரடிகளை நான் கண்டவாறே பொருந்தாத செய்கை பொலிய கண்டேன். பொருந்தாத செய்கை பொலிய கண்டேன் திருவாய்மொழி. என்னன்னா ரிஷபாரூடராக காட்சி கொடுத்தாரு சுவாமி அம்பாள். யூஸ்வலா சுவாமியும் அம்பாளும் இருக்கிற போது நடுவில் யார் இருப்பார்? முருகர், சோமாஸ்கந்தர். அப்படிதானே? அப்படிதான் கொடுப்பாரு. ஆனால் அந்த ஒரு ஊரில் மட்டும்தான் சுவாமி அம்பாள் நடுவில் விநாயகர் இருப்பார். இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம். பொருந்தாத செய்கை பொரிய கண்டேன் அப்படின்னு ஒரு குறிப்பை வழங்குகிறார். பிறகு அங்கிருந்து திருமறைக்காட்டிலிருந்து திருவாய்மூர்லேருந்து திருமறைக்காட்டுக்கு இருவரும் வருகிறார்கள். காலையில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நான் வேதாரண்யம் போன பொழுது அங்கிருந்து இந்த திருவாய்மூருக்கு போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அவங்க கார் ஏற்பாடு பண்ணாங்க. நீங்கள் எங்கே வேணால் போகலாங்க, ஏன் சொல்லுங்க. ஏன்னாங்க திருவாய்மூர் போகணுன்னா ஜீப் எடுத்துகிட்டு போனால் வேதாரண்யத்திலேருந்து திருவாய்மூர் இப்போ சுவாமி நடந்து போனார்னு சொல்கிறோமே, அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 26 கிலோமீட்டர். இவர் அந்த வயசான காலத்தில் அப்பர் சுவாமி அந்த சுவாமி ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறார். 26 கிலோமீட்டர் 26 கிலோமீட்டர் மாதிரி இல்லாமல் 2 கிலோமீட்டர் மாதிரி அழைச்சிட்டு போயிட்டார். நான் அவங்ககிட்ட சொன்னேன், முதல்ல சொல்லும் பொழுது திருவாய்மூர் போகணுன்னு இருக்கேங்க, அப்படியே நடந்தே போயிடலான்னு. நடந்தா அப்படின்னாங்க. என்னங்க அப்பர் சுவாமியே போயிருக்கிறாரு, ராத்திரி திருமறைக்காட்டில் நடந்தானே போனாரு. என்னன்னு நீங்க அப்பர் சுவாமியா தான் போலாம். 26 கிலோமீட்டர் இது. அங்க பொருந்தாத செய்கை ஒலிய கண்டி அவரு. அப்புறம் திருமறைக்காட்டுக்கு வந்துட்டு அங்கே மதுரையிலிருந்து ஒத்துவர்கள் வந்து திருஞான சம்பந்த பெருமான மங்கையர்க்கரசியார் உங்களை தமிழ்நாட்டிற்கு வர சொல்லு. அந்த காலத்தில் பாண்டிய நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர். தமிழ்நாட்டிற்கு வர சொல்லுகிறார். சமணர்களுடைய ஆதிக்கம் மிகுந்திருக்கிறது, சைவ நெறி தாழ்ந்திருக்கிறது என்று செய்தி சொல்லுகிறார்கள். உடனே இவர் கிளம்புறார். அப்பர் சாமி சொல்லுகிறார், ஐயோ ரொம்ப ஆபத்தான பசங்க, எனக்கே விஷம் வச்சானுங்க, என்ன வேணா பண்ணுவாங்க, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நானும் பொழுது தெரியலையே, வேணாமேன்னார். நான் வேணா போறேன்னார். நான் போனாலும் பரவாயில்ல, கிழமை ஏதாவது பண்ணா கூட போனா, நீங்க இன்னும் இவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கு சாமி, நீங்க இருன்னார். யாரு என்னங்க இப்போ இந்த காலத்து ஆளா இருந்தா சரி போயிட்டு வாங்க நல்லா அப்படின்னு அனுப்பிச்சு. நான் போறேன் சாமி, நான் போறேன் அப்படின்னாரு. அவர் உடனே சொன்னார், அத்தனை பேரை நீங்க பயந்துக்கிட்டு என்ன போவேணான்னு சொல்றீங்க சாமி, அத்தனை பேரை பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு போவேணான்னு சொல்றீங்க. ஆனா நீங்க அங்க நினைச்சு பாருங்க, அத்தனை பேர் இருந்தாலும் அங்க 2 பேர் நடுவுல மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் திருநீர் பூசுகிறார், அவங்களை பார்க்கறதுக்காக நான் போவேன். அடியார்களுக்கு ஏது நாடும் கோடும் அப்படின்னு வேயிறு தோழி பங்கன் பாடி அருளினார். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணு தடவே வாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதன ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல
அடியாரவர்க்கு மிகவே அற்புதமா பாடுறாரு சுவாமி. நமக்கு என்ன கவலை? அடியார்கள் எதுக்கு நாள் கிழமை எல்லாம் பார்க்கணும்? அடியாரவர்க்கு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல எத்தனை நல்ல போடுறா பாருங்க. அவை நல்ல நல்ல அவை நல்ல நல்ல தினம் பாடணும். தினம் இந்த பதியத்தை பாடணும். வெளில போகும்போது பாடணும், ஊருக்கு போகும்போது பாடணும், இரவு படுக்க போகிற பொழுது பாடணும், காலை எந்திரிச்சவொன்னு பாடணும். அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக மங்கள சொல்லு. எல்லாம் மங்களம், கிட்டக்கே வராது ஒண்ணு. அதான் நிறைய விஷயம் சொல்ற. தான் ஒரு கோளும் நாடும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை. ரொம்ப அற்புதமாக சொன்ன. ஓதும் அடியார்கள் அரசாழ்வர் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. ஆணை நமதே சத்தியமணி பாடி இருக்கிற பதிகத்தில் இது ஒண்ணு. சாமி கிளம்பி போயிட்டார் மதுரைக்கு. ஒரு சரி திருவேண்மலையில் போய் சாமி கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பி நாகைக்காரவனம் தரிசனம் பண்ணிட்டு திருவேண்மலையில் போகிறார். அப்புறம் அங்கேருந்து திருவாவடுதுறை போயிட்டார். அங்கிருந்து பக்கத்தில் இருக்க தலங்கள்லாம் பார்க்கறதுக்கு போறார். பழையாறைன்னு ஒரு இடம், அங்க விமானம் பார்த்தார் சுவாமி. திருக்கோயில் விமானம் பார்த்தார். பார்த்து வழிபாடு செய்தார். பக்கத்தில் இருந்தவங்க சிரிச்சாங்க. ஏப்பா சிரிக்கிறீங்கன்னு கேட்டார். அவங்க பள்ளி தான் இருக்குது அங்க, சமன் பள்ளி, நீங்க அதை போய் கும்பிட்டுட்டீங்களேன்ட்ட மனசு அவருக்கு நொந்து போச்சு. இந்த விமானம் இருக்கே அதுக்கு பேரு தூலலிங்கம்னு பேரு. விமானமும் லிங்கம் தான், அது தூலலிங்கம்னு பேரு. அதையும் வழிபாடு செய்யணும். அவர் அதனால அவர் வழிபாடு செய்தார். உடனே இவருக்கு அங்கேயே உட்காந்துட்டார். விமானம் இருக்குன்னா கீழே சிவன் இருக்கணும், அது எங்கேயோ இவர்கள் எடுத்து மறைத்து வைத்திருக்காங்க. அந்த சாமியை பார்க்காம நான் போக மாட்டேன்னு, அது வரைக்கும் நான் உண்ண மாட்டேன்னு உண்ணாவிரதம் இருந்தார். முதலாக இந்த உலகத்திற்கு சாத்வீகமான முறையிலே காரியத்தை சாதிப்பதற்கு உண்ணாவிரதத்தை தொடங்கி வைத்தவர் நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகள் தான். அதுக்கு முன்னால ரெக்கார்டு பார்க்க முடியல, இந்த உண்ணாவிரத ரெக்கார்டை பார்க்க முடியல. இப்ப எதுக்கோலாம் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, நான் அதை பத்திலாம் பேசுறதில்ல இல்லையா. அந்த உண்ணாவிரதம் இருந்தார். கனவுல போய் சிவபெருமான் சொன்னாராம், எம்மை இந்த இடத்துல அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் மன்னனுக்கு அறிவுறுத்தி, நீ போய் அதை எடுத்து தாபிதம் பண்ணி. அவர் சாப்பிடாம இருக்கிறாரு, அவர் சாப்பிட, நான் பட்னியா இருக்கேன்னாராம் சிவபெருமான். சாமி என்ன சொன்னாரா, நான் பட்னியா இருக்கேன்னாரா. நீ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வைக்கிறியோ அப்போ தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்படின்னா ஒரு அடியார் சாப்பிடலன்னா என்ன அர்த்தம்? சுவாமி நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியின் அது பணமாட கோயில் பகவருக்கு ஆகும். மன்னன் கனவுல தெரிஞ்ச குறிப்பை அரசதிகாரத்துலாம் சொல்லி போய் பார்த்தா அந்த இடத்துல சிவலிங்கம் இருக்கு, புதர்களை தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து தாபிதம் பண்ணி பள்ளிகளை அழைத்து அவர்களெல்லாம் விரட்டி விட்டு அதை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிட்டார். யாரே திருநாகரசு. உடையார் கோவணம் ஒன்றும் குறைவிலார், உடையார் கோவணம் ஒன்றும் குறைவிலார், படையார் பாரிடம் சூழ்ந்த பங்கினியர், உடையார் கோவணம் ஒன்றும் குறைவிலார், படையார் பாரி
கங்கையை கறந்த சதுரரை அடைய வல்லார்க்கு அல்லல் இல்லையே. சாமி பழையாறையை முடிச்சுட்டு நேர இதுக்கு போறார். எங்க போறாருன்னா திரு ஆனைக்கா இல்ல, திருவானைக்கா போயிட்டு திருச்சிராப்பள்ளி போயிட்டு திரு எறும்பியூர் போயிட்டு திருவானைக்கா போட்டு திருச்சிராப்பள்ளி போயிட்டு அதுக்கு முன்னால திருக்காட்டுப்பள்ளி போயிருக்கார். திருக்காட்டுப்பள்ளி, திரு எறும்பியூர், திருவானைக்கா, திருச்சிராப்பள்ளி, திரு கற்குடி, ஒவ்வொரு ஊர்லயும் என்ன பதிகம். திரு கற்குடி தரிசனம் பண்ணிட்டு பைங்கிலின்னு பக்கத்தில் ஒரு ஊர், சரி அந்த ஊரை தரிசனம் பண்ணலான்னு போறாரு. மணி 11:30 பசி. அடியார்கள் பசியை பற்றி கவலைப்படுவாங்க, காரியம்தான் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவோம். ரொம்ப பசி, தாங்க முடியாத பசி. அந்த பசியில போகிற பொழுது இவருடைய பசி இவர் பொறுத்துக்குவார், ஆனா உள்ள இருக்க சிவம் பொறுத்துக்குமா? அவரால் பொறுக்க முடியல. அவர் என்ன பண்ணிட்டாரு, கையில நல்ல கட்டு சோறு, நல்ல சுத்தமான ஆவின் பாலை எடுத்து உரைக்கு ஊற்றி தயிர் போட்டு பிசைஞ்சு தாளிதம் பண்ணி முந்திரி பருப்பு, திராட்சை, கேரட்டை அப்படியே பொடி பொடியாக நறுக்கி போட்டு பகாலா பாத் தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி, காரம் இல்லாமல் வெறும் உப்பு போட்ட சிப்ஸு, அப்புறமா நெய் ஒழிவிக்கிட்டே இருக்கிற இப்போ உழுவட்டுமா அப்போ உழுவட்டுமா கேட்குற முந்திரி விட்டு வச்ச சக்கரை பொங்கல், இது இவ்வளவு. அப்புறம் கொஞ்சம் புளிப்பே இல்லாத இறக்கி வச்சு எலுமிச்சம்பழம் புழிஞ்சி அதில் கிளறுன சாதம். தண்ணி கொதிக்கும் போதே சில பேர் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுருவாங்க, அதில் சாதம் கிளறுனா கசப்பு. சமையல் குறிப்பெல்லாம் நிறைய தரீங்க, தனியாக போடுங்க என்ன. அதில் ஒரு கிண்ணம் எல்லாம் அப்படியே வரிசையாக வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்தார். அந்த இடத்துல ஒரு அழகான சோலை, இப்படி ஒரு பார்வை பார்த்தார், ஒரு அழகான குளம், ரெண்டு வந்துருச்சான். சாமி திருநோக்கத்திலே செய்தாராம். ரெண்டு செய்துட்டு பசியோடு வந்துட்டு இருக்கிறவரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார், வருவார். அவர் வருகிறார். சாமி, நீங்க நீண்ட தூரம் நடந்து வந்த மாதிரி தெரியுது, களைப்பு முகத்திலே தெரிகிறது, முகத்திலே வாட்டம் தெரிகிறது, பசியோடு இருக்கிறீங்க போல இருக்கு. நான் அற்புதமாக சித்திராண்ணம் கொண்டு வந்திருக்கிறேன், இங்கே அமர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வேணுங்கிற பசியாற்றுவேன். ஏதோ பக்கத்தில் குளம் இருக்கிறது, நீரை அருந்தி தாகம் நீக்கிக்கலாம், சோலை இருக்கிறது, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். நான் பக்கத்திலே இருந்து உங்களை எறும்பு எதுவும் கடிக்காம பார்த்துக்கிறேன். அடியாருக்கு தொண்டு செய்யறத தவிர்த்து எனக்கு வேற என்ன வேலை? சொல்றது யாரு? சிவபெருமான். ஐயோ, இவ்வளவு அன்போட பேசுறீங்க, நல்லா இருக்குது. சிவபெருமான் அருள் உங்களுக்கு முழுமையாக விட்டுங்கிறார். யாரு? சிவபெருமான்ட்டே. என்ன கொடுப்பா சாப்பாடு. ஐயா அப்படி உட்கார்ந்துங்க, இலை போட்டு சிவபெருமான் பரிமாறுறாங்க. அப்பர் சுவாமி அதை எடுத்து ஆனந்தமா உண்ணுகிறார். சுவாமி, உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கா? அற்புதம், ஆனந்தமா இருக்கு. அப்பா, என் நாக்கு உப்பு காரம் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் பசிக்கு சாப்பிடுறேன், ருசிக்கு சாப்பிடுறேன் இல்லை. சாமி, இந்த மாதிரி குளம் இருக்கு, என்னப்பா இந்த தண்ணி இவ்வளவு இளநீர் மாதிரி இருக்கு, இவ்வளவு அற்புதமா இருக்க. இந்த மாதிரி தண்ணி நான் குடிச்சதே இல்லையா. இளநீர் மாதிரி இவ்வளவு சுவையா இருக்க. இந்த சிவபெருமான் திருநோக்கத்தில் செஞ்சது இளநீர் மாதிரி இல்லாம குடிச்சார்.
கொஞ்சம் அப்படியே ஓய்வெடுத்தாரு. பக்கத்திலே இருந்து சுவாமி ஏதாவது பாட்டு சொல்லுங்க கேட்கிறேன். வசூல் பண்ணாம இருப்பாரு அவரு. நீங்க சிவபெருமான் மேலேயே பாடுங்க நான் கேட்டுக்கிறேன். அவர் அப்படியே உட்கார்ந்து பல பாடல் சொல்றாரு. காதை கொடுத்து கேட்டு வாங்கிட்டு, சுவாமி இப்ப எங்க போயிட்டு இருக்கிறீங்க? பைங்கிலி போறேன். நானும் அங்கதான் போறேன், வாங்க எல்லாம் போலாம் ஒண்ணா அப்படின்னு கூட்டிட்டு வந்தார். பைங்கிலியை நெருங்குகிற பொழுது முன்னால போன அவர் திடீரென்று மறைந்தார். சாமி சாமி சாமி, இந்த ஏழையின் பொருட்டு பாத்திரத்தையும் தூக்கிட்டு வந்தீங்களா நீங்க? எனக்கு பசிய போக்குது. என்ன கருணை, என்ன கருணை. கண்ணீர் சிந்துற. அம்பாள் கூட கேட்டாலாம் சுவாமியை, சுவாமி அடியார்கள்லாம் பசிங்கிற நேரத்தில் சரி நீங்க அப்படி கண்ணை அசைச்சா போதாத, யாராவது உடனே ஓடி போய் சரவணம் கொண்டு சாப்பாடு வாங்கினது போட்ட மாட்டாங்களா? நீங்களே எதுக்கு இதை எடுத்துக்கிட்டு போய் நேராக போய் அவங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் சாமி நீங்க போறீங்கன்னு கேட்டாலாம். யாரு? அம்பாள். சுவாமி நீங்களே போறீங்களே இப்படி ஆகுன்னா யாருக்கா பசிக்குதுன்னா டக்கு டக்குன்னு கிளம்பி போயிடுறீங்க நீங்க பாட்டுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சாமி சொன்னாரா, யாரை வேணா கூப்பிட்டா போய் சாப்பாடு போட்டுருவாங்க, ஆனால் நாமே சாப்பாடு போடுகிற பொழுது அடியார்கள் உண்டு மகிழ்கிற அந்த மகிழ்ச்சியை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்காம போயிடுவேன். அதனால தான் நானே அதை பரிமாறி பார்த்து ஆனந்திக்கிறேன். எவ்வளவு லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த ஆனந்தம் வராது இல்லையா? 10,000 ரூபாய் பணத்தை கிட்டே எல்லாத்துக்கும் போட்டுட்டு போயிடுறது அது அறந்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா பெரியவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? தம் கையாலே ஞானிகளுக்கு பரிமாறுவார்கள். அதுதான் சைவத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பு, பெரிய சிறப்பு. என்ன அதுதான், தாமே அந்த சிவபெருமானே அதை செய்து பார்த்து மகிழ்கிறான். அன்னம் பாலித்தல். அதனாலதான் நம்ம சேக்கிழார் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார் சேக்கிழார்? மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது. அமுது அமுது என்ன எல்லாரும் அப்படியே உள்ள போயிடுத? அமுது செய்தல, அமுது செய்வித்தல். அது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. அமுது செய்வித்தல்னா சாப்பிட வைத்தல்னு அர்த்தம். சாப்பிட வைத்தல்னா என்ன அர்த்தம்னா பரிமாறுதல்னு அர்த்தம். சாப்பாடு போடுறதுன்னா என்ன அர்த்தம்? யாரையும் விட்டு போடுறது இல்லை. சாப்பாடு தம் கையாலே தாமே பார்த்து பார்த்து பரிமாறும். கொஞ்சம் பொரியல் வச்சுக்கல, நல்லா இருக்கு. தேங்காய் கம்மியாக தான் துருவி போட்டுருவோம், நல்லா இருக்கும். ஒரு வடை வைக்கிட்டாங்களா, எண்ணெயே இல்லாத வடை அப்படின்னு இலையை பார்த்து 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 அடியா அன்பா அடியார்களுக்கெல்லாம் சிவபெருமானே வந்து பரிமாறி இருக்கான். அதுதான் சிறப்பு. நம்ம இதில் எங்கேயும் கிடையாது அது மாதிரி. மித்த சமயத்திலாம் வந்து சாப்பிட்டு தான் போகும் அந்த சாமி. நம்ம சமயத்தில் மட்டும்தான் சிவனே போய் பரிமாறுவான், சாப்பாடு போடுவான். அவ்வளோ பெரிய அறம் அது. அறம் பெரிய அறம். உடையார் கோவணம் ஒன்றும் குறை. ஐயா அவர் அணிந்திருக்கிற உடை வெறும் கோவணம் தான். ஆனா அவரை மாதிரி செல்வந்தர் இந்த அண்டத்திலே கிடையாது. அவர் தான் எல்லாத்துக்குமே சொந்தக்காரன். உயிரற்ற பொருள்கள் அத்தனையும் அவனுக்கு உடைமை, உயிருள்ள பொருள்கள் அத்தனையும் அவனுக்கு அடிமை. எல்லா அண்டமும் அவனுக்கு தான் அத்தனையும். நாம தான் அதை கூறு போட்டு இது என் போர்ஷன் உன் போர்ஷன் இருக்கோம், அடுத்தவன் சொத்தை எடுக்கிறோம். சிவபெருமான் சொத்து. ஆனா அவன் எதை உடுத்திருக்கானா? கோவணம் தான். உடையார் கோவணம் ஒன்றும் குறைவில, எந்த குறையும் கிடையாது அவருக்கு. கோவணம் தான் அணிஞ்சிருப்பார். படையார் பாரிடம் சூழ்ந்த, பூதங்கள் சூழ்ந்த நிலையுடையவர் சிவபெருமான். படையார் பாரிடம் சூழ்ந்த பைங்கீலியார், திருப்பைங்கீலியில வீட்டில் இருக்கக்கூடிய பெருமான் பூதகணங்கள் சூழ்ந்தவர். சடையில் கங்கையை கறந்த சதுரரை, சடையில கங்கையை மறைத்து வைத்திருக்கக்கூடிய கெட்டிக்காரர். சதுரர்னா கெட்டிக்காரர். யார்களோ சதுரர். தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரா அருகலோ சதுரர். சடையில் கங்கையை கறந்த சதுரரை அடையவல்லார்க்கு அல்லல் இல்லையே. அடையவல்லார்க்கு, நல்ல கவனமா கேட்கணும். கடையில் சடையில் கங்கையை கறந்த சதுரரை
அடைந்தவர்க்கு அல்லல் இல்லையே, இல்ல அடைந்தவர்க்குன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? அடைய வல்லவர்க்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய திருவடியை அடைதல், அவரை அடைதல்ங்கிறது சுலபம் இல்லை. தன்னையே ஒப்படைத்து பெருமானுடைய அன்பிலே தன்னுடைய அன்பை கலக்க செய்து அன்பு மிகுந்து விளங்குகிறவர்கள் தான் வல்லமைனாலே ஒரு கஷ்டம் தான் அர்த்தம். அடைய வல்லவர்னா அடைதல் எளிதல்ல. அப்படி அடைய வல்லவர்க்கு அல்லல் இல்லையே. சிவபெருமானை யார் அவரை போய் பிடிச்சிடணும், எப்படியாது பிடிச்சிட்டா போதும். ஆனா யார் ஏமாத்தலா யார் பிடிக்கிறான்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏமாத்த முடியாது. மற்றவங்களை வேணா ஏமாத்தலாம், சிவனை ஏமாத்த முடியுமா? மற்றவங்களுக்கு நம்ம வெளியே இருக்கிறது தெரியும், உள்ளுக்குள்ளேயே இருக்கிறான் அவன். நாம என்ன நினைக்கிறோம்னு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரியும். மித்தவங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் கூட தெரியாது. நம்ம என்ன நினைக்க போறோம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பொக்கம் மிக்கவரு பூவும் நீரும் கண்டு எனக்கு நிற்பரு அவர் தம்மை நானே. பல ஊர்களை எல்லாம் கடந்து போகிறார், வேகமா போகிறார், நேரமாச்சு, அதனால வேகமா போறார், தலங்கள்லாம் தாண்டி போகிறார். நடுநாடு போகணும்னு போறார். நடுநாட்டில் போய் திருவண்ணாமலையை நெருங்குகிறார். திருவண்ணாமலையை நெருங்கி அந்த திருக்கோயிலை வலம் பெறுகிறார். ஒரு அற்புதமான செய்தி சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அவர் திருவண்ணாமலையை தொழுது வலம் பெறுகிறாராம். செங்கண் விடையார் திருவண்ணாமலையை தொழுது வலம் கொண்டு அற்புதமா அத வலமாக வருகிறாராம். வருகிற பொழுது அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி நம்முடைய சேக்கிழார் பெருமான் ஒரு செய்தி சொல்லுகிறார். வேறு எந்த அடியார் வாழ்விலும் காணப்பட முடியாத ஒரு செய்தி. அது நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நிச்சயமா நாம் அறிந்து கொள்வோம். எப்பொழுதும் நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு தொடர்ந்து நாம் நாளைக்கு தொடர்ந்து இந்த வேள்வியை செய்வோம். நாளைக்கு 9வது நாள், நாளைக்கு மறுநாள் 10வது நாள், 8 நாள் ஓடிடுச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு திருநாவுக்கரசர். நாளைய தினம் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்முடைய அப்பர் பெருமான் திருவையாறிலே கண்ட கைலாய காட்சி. பெருமான் அவர் ஒருவருக்குத்தான் அவர் இருந்த இடத்துல கைலாயத்தை காட்டலாம். அந்த கைலாய காட்சி பெருமான் காணுகிறார். அந்த அற்புதமான நிகழ்ச்சியை நாளைய தினம் திருவையாற்று நிகழ்ச்சியை நாம் சிந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.